கைலாசமும் மீனாட்சியும் அவங்களோட பொண்ணு சிவகாமியை பாசத்தோட வளர்த்தாலும் கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்க செஞ்சாங்க. சிவகாமியும் வளர்ந்து பெரியவளானா. பணக்காரனான கைலாசத்தோட ஒரே மகளான சிவகாமியை நிறைய பணக்காரங்க அவங்க வீட்டு மருமகளாக்கி கொள்ள விருப்பப்பட்டாலும் அதை வெளிப்படையாக சொல்ல தயங்குனாங்க. ஏன்னா கைலாசத்தோட 3 சகோதரிகளோட 3 மகன்க மொர மாப்பிள்ளைன்னு இருந்தாங்க. அதனால தான் கைலாசத்துக்கு நடராஜ, சிவராஜ, குருராஜன்னு 3 மருமகன்க இருந்தாங்க. இவங்களில் நடராஜனோட குடும்பம் மற்ற 2 குடும்பத்தை விட அவ்வளவு பணக்கார குடும்பம் இல்லை. மற்ற 2 பணக்கார குடும்பங்களில் அதிக பணம் படித்தது குருராஜனோட குடும்பம்தான். அதனால் மீனாட்சி குருராஜனையே தன்னோட மாப்பிள்ளையே ஆக்கிக்கலான்னு விருப்பப்பட்டா. ஆனால் கைலாசமோ தன்னோட மக விரும்புகிறவனத்தை அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க நினச்சா. அதனால் அவகிட்ட ஒரு நாள் தனிமையில் போய், ஏம்மா, உன்ற 3 அத்தான்களில் யாரை நீ கல்யாணம் கட்டிக்க விருப்பப்பட்டாலும் நான் அவனை உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். உங்கள் அம்மா மாதிரி நீ குருராஜனத்தை கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னெல்லாம் நான் வற்புறுத்த மாட்டேன். உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டான். சிவகாமி அதுக்கு, அப்பா, என்னோட கல்யாண சம்பந்தமாக இந்த 3 பேரை பற்றி இப்போ தானே சொன்னீங்க. இது வரைக்கும் இவங்களுடைய குணங்களை நான் சரியாக கவனிக்கவே இல்லை. அவங்கள கண்ணால் பார்த்து அவங்களுடைய நடத்தையை பார்த்து அறிஞ்சதுக்கப்புறமா தான் நான் ஒரு முடிவுக்கே வர முடியும்னு சொன்னான். கைலாச உடனே, ஓ அப்படியா, சரி, அந்த 3 பேரையோ இந்த வருஷ பிறப்பப்ப நம்மளோட வீட்டுக்கு வரவழைக்கிற, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ உன்னோட முடிவு சொல்லு அப்படின்னு சொன்னான். கைலாசம் தன்னோட 3 சகோதரிகளோட குடும்பங்களை அந்த வருஷத்தில் புத்தாண்டு விழா கொண்டாடுறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வரும்படி அழைச்சா. அவங்களும் தன்னோட மகன்களோட வந்தாங்க. நடராஜ ரொம்பவுமே எளிமையான ஆடையத்தான் அணிஞ்சிருந்தா. சிவராஜ பட்டாடை உடுத்தி வாசன திரவியங்களை எல்லாம் பூசிட்டு இருந்தா. குருராஜ கொஞ்சம் கிழிஞ்ச பட்டு சட்டையை போட்டிருந்தா. அவங்க வருஷப்பிறப்புக்கு மொதல் நாளே கைலாசத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. புத்தாண்டன்னைக்கு காலையில் தெருவில் மல்லிகைப்பூ விற்கிற பொண்ணு வந்தா. சிவகாமி அவளை கூப்பிட்டு ஒரு முழம் பூ கொடுக்க சொன்னான். சிவராஜா அப்போ, என்ன 1 முழமா, 5 முழமா வாங்கிக்க சிவகாமி அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை எடுத்து கொடுத்தா. குருராஜனா, இது தண்ட செலவு, மாமாவோட தோட்டத்து செடிகளில் எத்தனையோ பூக்கள் எல்லாம் பூத்துருக்குதே அப்படின்னு சொன்னான். நடராஜனா, அங்கே மல்லிகைப்பூ இல்லை, அதனால தான் சிவகாமி அவளுக்கு தேவையான 1 முழம் பூவை கேட்டா. அதுக்கு மேலே வாங்கிறது தேவையை விட அதிகம், அது வீண் தானே அப்படின்னு சொன்னான். சிவகாமி சிரிச்சுட்டே, எனக்கு 1 முழம் பூவே போதும், ஆனால் சிவா அத்தா 5 முழத்தை வாங்கிட்டாரு, வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூவை வாங்கிட்டு போனான். கொஞ்ச நேரம் கழித்து கைலாசத்தோட வீட்டுக்கு வழக்கமாக புடவை விற்கிறவன் வந்தான். அவன் சிவகாமி கிட்ட புது மாதிரி புடவைகள் எல்லாம் வந்திருக்கிறதா சொன்னான். சிவகாமி அதுக்கு, இப்போ வேணாம், போன வாரம் தானே உங்ககிட்ட 2 புடவைகள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளே அங்கே வந்து சிவராஜன் என்ன சொன்னானா, சிவகாமி, புத்தாண்டுக்கு ஒரு புது புடவையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி புடவைக்காரங்கிட்ட, எங்கே நல்ல புடவையை காட்டு அப்படின்னு சொன்னான். புடவைக்காரனும் 2 புடவைகளை எடுத்து காட்டுனான். அதில் ஒன்று தனக்கு பிடிச்சதா சிவகாமி சொன்னான். புடவைக்கார அதோட விலை 500 ரூபாய்ன்னு சொன்னான். சிவராஜ அந்த பணத்தை தன்னோட சட்டப்பையிலிருந்து எடுத்து கொடுத்தான். அன்னைக்கு மத்தியானம் சிவகாமி தன்னோட அறையில் புத்தகங்களை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அவள் அப்போ திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பிரித்து படிக்க தொடங்கினான். அதுக்கப்புறமா அவள் அதுக்கான உரையை படித்தா. அப்போவும் அவளோட மனசு திருப்தி அடையலை. கொஞ்சம் உரத்த குரலில் அவள், ஆஹா, இந்த குறளுக்கு பரிமேலழகர் கொடுத்த விளக்கம் சரியாகவே இருக்குது. ஆனால் குறளுக்கு விளக்க உரை எழுதின மற்றவரான மணக்குடவர் என்ன சொல்லறாருங்கிறது தெரியவே இல்லையே. அந்த புத்தகமும் என்கிட்ட இல்லையே, என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னான். அவன் இப்படி சொன்னது அந்த பக்கமாக வந்த நடராஜனோட காதில் விழுந்துருச்சு. அவன் உடனே அந்த ஊரில் இருக்கிற புத்தக கடைக்கு போய் மணக்குடவர் உரை நூலை வாங்கி வந்து சிவகாமி கிட்ட கொடுத்தான். அவளும் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தினான். அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு கொல்லப்புறமா போன சிவகாமி அங்கே நடராஜனும் சிவராஜனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்னான். சிவராஜன் நடராஜன்கிட்ட, நடனம், நான் கொண்டு வந்த பணத்தை சிவகாமிக்கு புடவை வாங்கி கொடுத்ததில் செலவு செஞ்சுட்டேன், 200 ரூபாய் கடனாக கொடு, ஊருக்கு போனதும் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். நடராஜனும், அடடா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருந்துச்சு, அதை மாமா ஏதோ அவசரம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டு வாங்கிட்டு போனார்,
அது சரி, சிவகாமி வேணான்னு சொல்லியோ நீ உன்னோட பணத்தை எல்லாம் கொடுத்து புடவை வாங்கினது வீண் செலவு தானே. உனக்கு உடனடியாக பணம் வேண்டியிருந்தா குருராஜனை கேட்டுப்பாரு, கிடைக்கலான்னு சொன்னான். சிவராஜன் அதுக்கு, ஆ அவன்கிட்டவா? கஞ்ச பயலாச்சே, நீயே பாரு, பூ வாங்குறப்பவும் புடவை வாங்குறப்பவும் எப்படி ஒதுங்கிட்டான். சரி, நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். என்னோட மோதிரத்தை நான் அடகு வச்சா பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னான். இப்படி அவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு சிவகாமி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நீங்கள் நடராஜ அத்தாங்கிட்ட 200 ரூபாய் கடன் வாங்கினீங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்டா. கைலாசமும், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா. சிவகாமி தான் நடராஜனும் சிவராஜனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டதா சொன்னான். கைலாசம் அதுக்கு, ஆமாம்மா, நடராஜன் தான் என்கிட்ட வந்து, மாமா, சிவராஜன் என்கிட்ட பணம் கடனாக கேட்டாலும் கேட்பா, நீங்கள் என்கிட்ட இருந்த பணத்தை கேட்டு வாங்கிட்டதா நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அவனுக்கு கடன் கொடுத்தா லேசில் திரும்பி வராது, கண்டபடி செலவும் செஞ்சு போடுவா அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டா. நானும் அப்படியே சொல்லறதா சொன்னேன். உண்மையில் அவன்கிட்ட நான் பணம் வாங்கலைன்னு சொன்னார். அதை கேட்டு சிவகாமி சிரிச்சுக்கிட்டே, பேஷ் பேஷ், கதை நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நடராஜன்கிட்ட 200 ரூபாய் கடனை கேளுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட கைலாசமும், ஏம்மா, எதுக்கு நாம் போய் அவங்ககிட்ட கடன் கேட்கணும், நம்மக்கிட்ட என்ன பணமா இல்லை அப்படின்னு கேட்டா. சிவகாமி அதுக்கு, அப்பா, எல்லாம் ஒரு காரணமாத்தான், நீங்கள் கேட்டுத்தான் பாருங்களே, நடராஜ அத்தா என்ன சொல்லறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். கைலாசமும் அப்படியே செய்கிறதா சொன்னான். புத்தாண்டை கொண்டாடி முடித்ததும் கைலாசத்தோட 3 சகோதரிகளோட குடும்பத்தினரும் அவங்களோட ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கைலாசம் உள்ளே வந்து, சிவகாமி, நீ சொன்ன மாதிரி நடராஜன்கிட்ட பணம் கேட்ட, அவனும் பணத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் எனக்கு சௌகரியப்பட்டப்ப திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சிவகாமியோட முகம் மலர்ந்துச்சு. அதை கவனித்த கைலாசம், சிவகாமி, நீ உன்னோட மனசுக்கு பிடிச்சவ யாருன்னு தீர்மானிச்சிட்டேன்னு தெரியுது, நடராஜன் தானே அவன் அப்படின்னு கேட்டா. சிவகாமி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு மௌனமாக இருந்தா. அப்பாவும் மகளும் பேசினதை கேட்ட மீனாட்சி அங்கே வந்து, அப்பாவும் மகளும் சேர்ந்து இவளுக்கு கணவனாக போகிறவ நடராஜன் தான்னு தீர்மானிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், குருராஜன் எந்த விதத்தில் நடராஜனுக்கு குறைஞ்சவன் சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்னு கேட்டா. சிவகாமி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, எப்படி குறைஞ்சவேன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை புத்திசாலித்தனமாக செலவிடவும் தெரியணும். குருராஜ மகா கஞ்ச, தன்னோட தேவைக்கு கூட செலவு செய்கிறதுக்கு யோசிக்கிறவ. சிவராஜனோ அவனுக்கு நேர் எதிரிட, வீண் செலவு செய்கிறவ. பணம் இல்லைன்னா எப்படியாச்சும் கடன் வாங்க முயற்சி செய்கிறவ. ஆனால் நடராஜ எதுக்கு எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்னு யோசித்து செயல்படுறவ. வேணான்னு சொல்லியும் பூவும் புடவையும் வாங்கி எனக்கு கொடுத்து தான் ஆடம்பரமாக வாழறத பறைசாற்றியவன் தான் சிவராஜன். இப்படிப்பட்டவனுக்கு கடன் கொடுத்தா அது திரும்ப கிடைக்காது அப்படின்னு நினச்சிதா நடராஜா அவனுக்கு பணம் கொடுக்கல. அதே பணத்தை அப்பா கேட்டப்ப நடராஜா உடனே கொடுத்தான். அது மட்டும் இல்லை, நடராஜா நான் விரும்பின புத்தகத்தை கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கூட கொடுத்தான். என்னோட மனசு நினைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறவன் நடராஜ. குருராஜனோ பணம் செலவாகி விட போகுதே அப்படின்னு கல்லு பிள்ளையார் மாதிரி அசையாமல் இருந்தான். அதனால் நடராஜ மற்ற 2 பேரையும் விட எவ்வளவோ மேலானவன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மீனாட்சியால் எதுவுமே பேச முடியலை. அப்போ கைலாசம், பார்த்தியா மீனாட்சி, என் மகளோட புத்திசாலித்தனத்தை அப்படின்னு சொன்னான். மீனாட்சி குறுக்கிட்டு, அவ யாரு, என்னோட மகளாக்கும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு சிரிச்சான்.